Audio Jungle. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Nahmaduhu wa nusalli wa nusallimu ala rasulihil kareem, amma ba'd. Faqad qala Allah subhanahu wa ta'ala fil Qur'anil Majid wal Furqanil Hamid. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabiy ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. وقال أيضا في مكان آخر محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فرضا من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود. وقال رسول الله صلى الله عليه وسلم لا تمس النار مسلما رآني أو رآمن رآني. ஏகவல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனை புகழ்ந்தவனாகவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலாத்தையும் ஸலாமையும் சொல்லியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவினுடைய மாபெரும் கிருபை துல்ஹஜ் மாதத்தை அடையச் செய்து அதில் இருக்கக்கூடிய குர்பானி என்கிற மகத்தான ஒரு வணக்கத்தையும் நாம் அனைவரையும் நிகழ்த்தும்படி செய்து அதற்கு பின்னால் அந்த மாதத்தினுடைய இறுதி தருவாயிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். துல்ஹஜ் மாதம் என்பது வணக்கத்தை மட்டும் நினைவுபடுத்துவதல்ல, மிகப்பெரிய ஒரு ஹலீஃபாவினுடைய துக்க செய்தியையும் நமக்கு நினைவுபடுத்துகிற மாதமாக இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதம் இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தோழர்களில் இரண்டாவது ஹலீஃபாவாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக வருகிறார்கள். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட ஷஹீதாக்கப்பட்ட நாள் இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தில் தான் இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சிறப்புகளை பெரும்பாலும் நாம் அறிந்திருக்கிறோமே தவிர அவர்களினுடைய தோழர்களினுடைய சிறப்பையும் நாம் அறிந்து கொள்வது கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ் சொல்கிறான், ரலியல்லாஹு அன்ஹும் வ ரலவ் அன்ஹு. அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். அப்ப அல்லாஹ்வினுடைய பொருத்தம் இருக்கிறது அவர்களினுடைய அத்தனை அங்கங்களிலும் செயல்பாடுகளிலும் நிறைந்து காணப்பட்டது. இதனால்தான் அவர்களினுடைய பெயர்களை நாம் உச்சரிக்கும் போது ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்கிறோம். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சர்வாதிகாரியாக எப்படி அபூஜஹல் இருந்தாரோ, அபூஜஹலுக்கு ஒரு ரீதியிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொந்தக்காரராக இருக்கிறார்கள். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி அபூஜஹல் இருப்பாரோ அதே தோரணையில் இருந்தார் அப்படின்னு வரலாற்றிலே எழுதுகிறார்கள். அப்ப அபூஜஹல் என்ன செய்வார்? முஸ்லிம்களை கண்டால் அடிப்பார், உதைப்பார், அவர்களை துன்புறுத்துவார். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபப்படுவார்கள், கோபக்காரராகவும் ரோஷக்காரராகவும் இருந்தார்கள் என்பது மட்டுமே வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திலே அவர்கள் நுழைந்ததற்கு ஒரு மிகப்பெரிய சம்பவத்தையும் சொல்லலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு முதல்ல என்ன செய்யறாங்க, எல்லா மக்களும் ஒற்றுமையாக தானே இருந்துகிட்டு இருந்தாங்க. திடீர்னு முகம்மது என்ற ஒருவர் வந்தார், தன்னுடைய மார்க்கம் என்ற ஒரு மார்க்கத்தை சொன்னார். அந்த மார்க்கத்தை சில பேர் பின்பற்றினார்கள், சில பேர் அதை வெறுக்கிறார்கள். அப்ப மக்கள் இரு பிளவுகளாக பிளவுபட்டதற்கு காரணம் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். எனவே அவர் மீது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் வந்தது. கோபத்தோடு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி செல்கிறார்கள். அப்படி செல்கிற சமயத்தில் ஒரு சஹாபி, தன்னுடைய ஈமானை மறைத்து வைத்திருந்த ஒரு சஹாபி என்ன செய்கிறாங்க, உமரே,
எங்கு செல்கிறீர்கள் அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுடைய பெயர் நுஐம் பின் அப்துல்லாஹ் ரதியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி. அப்போ உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உரீது முஹம்மதன் ஹாதஸ் சாபி அல்லதி ஃபர்ரக அம்ர குரைஷ், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கொலை செய்ய போகிறேன். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்து விட்டார்? ஃபர்ரக அம்ர குரைஷ், குறைஷிகளை இரு பிரிவுகளாக பிரித்து விட்டார். அது மட்டுமல்லாது சஃபஹ அஹ்லாமுஹும், அரபுகளினுடைய அறிவுகளை மழுகடித்து விட்டார். அவர்களினுடைய மார்க்கத்தை, அவர்களுடைய மதத்தை குறை கூறிவிட்டார். அதனால அவரை நான் கொல்ல போகிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு முன்னாடி கோபத்தோட போறாங்க. உடனே இந்த சஹாபி சொன்னாங்க, நுஐம் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, வல்லாஹி லகத் கிர்த நஃப்ஸிக யா உமர் அத்தரா பனி அப்து முனாஃப் தாரிகீக தம்ஷி அலல் அர்தி வகத் கதல்த முஹம்மதா. அதாவது அப்து முனாஃப் அப்படின்றது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குடும்பம். அந்த குடும்பத்துக்கு மட்டும் நீ முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொன்னுட்டேன்னு தெரிஞ்சா உன்னை சும்மா விட்டுருவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. உடனே கேட்டது மட்டுமல்ல, முதல்ல உன்னுடைய சகோதரியை போய் பாரு, அதே மாதிரி உன்னுடைய சகோதரியினுடைய கணவர், உன்னுடைய மச்சானான இருக்கக்கூடிய சயீத் இப்னு அம்ர் அவரையும் போய் பாரு. உன்னுடைய சகோதரியும் அவருடைய கணவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்களாமே, அப்போ உன்னுடைய வீட்டிலேயே என்ன இது ஒரு குறை இருக்குது, நீ போய் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே போய் எப்படி நீ கொலை பண்ண போவேன்னு கேட்குறாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் வந்தது. உடனே நேரடியாக அவங்க சகோதரியினுடைய இல்லத்துக்கு செல்கிறார்கள். கோபத்தில் கதவை தட்டுறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. தட்டுகிற போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ள அவங்களுடைய சகோதரி குர்ஆன் ஓதுகிற வசனத்தை கேட்கிறார்கள். சூரத்து தாஹாவிலே மா அன்சல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா, நாம் உம்மீது சிரமப்படுத்துவதற்காக இந்த குர்ஆனை நாம் இறக்கவில்லை, இல்லா ததுக்கரத்தல் லிமன் யக்ஷா, படிப்பினை பெற அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்கள் படிப்பினை பெறுவதற்காகத்தான் இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். தன்சீலம் மிம்மன் ஹலக்கல் அர்த வஸ் ஸமாவாத்தில் உலா, உயரமான வானபூமிகளை படைத்த இறைவனிடத்திலிருந்து வந்த குர்ஆனாக இது இருக்கிறது. அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, அவன் ரஹ்மானாக இருக்கிறான், அர்ஷின் மீது அவன் இருக்கிறான் அப்படின்ற வசனங்களை சூரத்து தாஹாவிலிருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரி ஓதுவதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெளியில கதவு தட்டும் போது கேட்குறாங்க. கேட்ட உடனே கதவு திறக்கப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்டாங்க தன்னுடைய சகோதரிகிட்ட, மா ஹாதா ஃபஹதஸ உமர். இதை கேட்டுட்டு உள்ள போன உடனே சொன்னாங்க, என்ன படிச்சுக்கிட்டு இருந்தீங்க? இது ஒரு சாதாரண மனிதருடைய பேச்சாக இல்லையே, இது ஒரு மனிதருடைய பேச்சாக இந்த வசனங்கள் இல்லையே, இது என்ன பேச்சு அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவருடைய சகோதரி சொன்னாங்க, இது குர்ஆன், இதை நீங்கள் சுத்தம் இல்லாமல் தொட முடியாதுன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒலுவை செய்துவிட்டு அந்த முறை அடிப்படையிலே அந்த குர்ஆனை எடுத்துட்டு பார்த்துட்டு நேரடியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போனாங்க. அந்த சமயத்தில் இஸ்லாத்தில் ஒரு சொற்பமான நபர்கள் தான் நுழைந்திருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 29 நபர்கள் அல்லது 39 நபர்கள் தான் இஸ்லாத்தில் நுழைந்திருப்பார்கள். சொல்றாங்க வரலாற்றிலே, தாருல் அர்க்கம் என்கிற ஒரு வீட்டில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைமுகமாக இஸ்லாத்தினுடைய அந்த கொள்கைகளை மக்களுக்கு போதனை செய்வதற்காக அந்த வீட்டில் ஒன்று கூடுவார்கள். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே இருக்காங்கன்னு கேட்ட உடனே அந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லப்படுது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க. போயிட்டு சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நாயகமே அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். அஷ்ஹது அன்னக ரசூலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வினுடைய இறை தூதர் என்பதையும் நான் சாட்சி கூறுகிறேன் அப்படின்னு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப இந்த இஸ்லாத்திற்கு பின்னால் ஒரு வரலாற்றை எழுதுகிற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 துஆவை கேட்டாங்க. ஒன்று, அல்லாஹும்ம ஐஸல் இஸ்லாம் பி அஹதில் உமரைன், அபூஜஹலை கொண்டு யா அல்லாஹ் நீ இந்த இஸ்லாத்தை கண்ணியப்படுத்துவாயாக. அபூஜஹலுடைய பெயரும் உமர் தான். அப்போ அவரை ஏன் அபூஜஹல்னு கூப்பிடுறோம்னா, அவர் அவ்வளோ பெரிய தலைவராக இருந்தும் நாயகத்தினுடைய இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதிகமான துன்பங்களை பெருமானாருக்கு கொடுத்தார். அதனால அவன் அறிவாளி கிடையாது, அபூஜஹல், அவன் மடமைத்தனத்துக்கு தந்தை அப்படின்னு அவனை கூப்பிடுறோம். அப்போ அந்த அபூஜஹல் அவனை கொண்டு இந்த இஸ்லாத்துக்கு கண்ணியத்தை கொடு. அப்படி இல்லையா இப்போ உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு கண்ணியத்தை கொடு. ஏன்னா இவங்க 2 பேருமே அரபு குலத்தில் ஒரு பெரிய தலைவர். அவங்க இருந்தால்
இஸ்லாத்தை யாரும் அவ்வளவு சீக்கிரத்தில் எதிர்த்திட முடியாது. அதனால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை கேட்டாங்க. அதனுடைய பலனாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 39வது நபர்களுக்கு பிறகு 40வது நபராக இஸ்லாத்துக்குள் நுழைகிறார்கள். அப்போதுதான் அல்லாஹ் ஆயத்தை இறக்குகிறான், யா அய்யுஹன் நபியு ஹஸ்புக்கல்லாஹு வ மன் இத்தபஅக மினல் முஃமினீன். ஓ நபி அவர்களே, ஹஸ்புக்கல்லாஹு, உங்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். அதே போல முஃமின்களில் இருந்து யார் உங்களை பின்தொடர்கிறார்களோ அவர்கள் உங்களுக்கு போதும் அப்படின்ற வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை மறைத்து வைத்திருந்தார்கள் இதுக்கு முன்னாடி. ஏன்னா ஒரு நல்ல எண்ணம் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இருந்தது என்பதாகவெல்லாம் சொல்வார்கள். ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை ஒரு சஹாபி பெண்மணி என்ன செய்வாங்க, ஹிஜ்ரத் செய்து அபிசீனியா நாட்டுக்கு போவாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்பாங்க, எங்கே போகிறீங்க? நான் இந்த மாதிரி அபிசீனியா நாட்டுக்கு ஹிஜ்ரத்துக்கு போகிறேன்னு சொல்லும்போது அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, சஹிபக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களோட துணை நிற்பானாக அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. இதை வைத்து சொல்வார்கள் இமாம்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஏற்கனவே இஸ்லாத்துக்கு வரணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது. அதன் அடிப்படையில் பெருமானாரினுடைய துஆ பரக்கத்தால் அல்லாஹ் இஸ்லாத்தை அவர்களுக்கு கொடுத்தான். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறினதுன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெட்டுவதற்காக வாள் எடுத்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுக்காக வாள் தூக்கினார்கள். யாரெல்லாம் இஸ்லாத்தை எதிர்க்கிறார்களோ, யாரெல்லாம் முஸ்லிம்களை கொல்லுவதற்காக வேண்டி துணிகிறார்களோ அப்படிப்பட்டவர்களை எதிர்ப்பதற்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாள் தூக்கியதாக வரலாறு இருக்கிறது. அப்போ சொல்லப்படுகிறது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருக்கும் போது கேட்டாங்க. எந்த அளவுக்கு அவங்க தைரியமானவர்கள் என்பதை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க ஒரு நாள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலஸ்ஸ நபியுல்லாஹி ஹக்கா, நாயகமே நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய நபி தானே அப்படின்னு கேட்டாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆம், நான் அல்லாஹ்வினுடைய நபி அப்படின்னாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு மறுபடியும் கேட்டாங்க, அலஸ்னா அலல் ஹக்கி வ அதுவுனா அலல் பாத்திலி, நாயகமே அப்படின்னா நாம சத்தியத்தில் தானே இருக்கிறோம், நம்முடைய எதிரிகள் அசத்தியத்தில் தானே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. அதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆம், நாம் சத்தியத்தின் மீது தான் இருக்கிறோம் அப்படின்னாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, ஃபலம் நுதி அத்துனியத ஃபீ தீனினா இதன், அப்ப நம்முடைய மார்க்கத்தை நம்ம லேசா எடை போட்டுறக்கூடாது, நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த முஸ்லிம்களையும் கூட்டிக் கொண்டு ஹஜ்ஜுக்கு செல்கிறார், அந்த காபத்துல்லாவிற்கு செல்கிறார்கள். போயிட்டு ஃபைன்னக ஆதிஹி வ மதூஃபுன் பிஹி, அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே அந்த காபத்துல்லாவில் போயிட்டு சொன்னாங்களா, யார் தன்னுடைய அம்மாவை இழக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ, யாருடைய உயிரை பிரியணும்னு நினைக்கிறீங்களோ அவர் எனக்கு முன்னால் வரட்டும் அப்படின்னாங்க. ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளவு வீரத்தை உடையவர்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, இந்த வார்த்தையை கேட்டதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஃபாரூக் என்கிற பெயரை வைத்தார்கள். ஃபாரூக் அப்படின்னு சொன்னா சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து ஆராயக்கூடிய ஆற்றல் கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். அப்ப உமரே ஃபாரூக் என்கிற பெயரை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மத்தியில் சில ஒற்றுமைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா நபிய பஅதி லவ் கான நபியன் பஅதி லகான உமர், எனக்கு பின்னால் நபி யாரும் வரமாட்டாங்க, ஏன்னா நான் தான் கடைசி நபியாக இருக்கிறேன். அப்படி ஒரு வேளை அல்லாஹ் ஒரு நபியை அனுப்புவேன் என்ற நாடை இருந்தால் அந்த நபி உமராகத்தான் இருப்பார் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பாதையிலே நடந்தால் ஷைத்தான் மறுபாதையிலே செல்லுவான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு அவர்களினுடைய தக்வாவும் அல்லாஹ்வினுடைய இறைபக்தியும் இருக்கும். அப்ப அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு எல்லா ரீதியிலையும் கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்றத நினைவிலே கொண்டவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வஃபாத்து சமயத்தில் ஒரு விஷயம் ஏற்படுது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிட்டாங்க. அப்போ எல்லா சஹாபாக்களும் தடுமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா இவ்வளவு காலம் இறைவனிடத்திலிருந்து எனக்கு வஹி வருகிறது, செய்தி வருகிறதுன்னு இவ்வளவு காலம் பயான் சொன்னாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க சஹாபாக்கள். திடீரென்று அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்றால் எங்கு போவது? ஒருவேளை மிஅராஜ் பயணத்தை போல
நாயகம் அல்லாஹ்விடத்திலே போயிருக்கிறார்களோ அப்படின்ற ஒரு எண்ணமும் சஹாபாக்களுக்கு மத்தியில் மிகச்சிருச்சு. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நாயகம் கட்டாயமாக அவர்கள் மரணிக்கவில்லை, அல்லாஹ்விடத்தில் பேசுறதுக்காகத்தான் அவங்க போயிருப்பாங்க. அதனால யாராவது நாயகம் மரணித்து விட்டார்கள் சொன்னா அவர்களை வாளை கொண்டு நான் வெட்டி விடுவேன் அப்படின்னாங்க. அப்ப அவர்கள் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருக்கிற தருவாயில் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு வசனத்தை ஓதுகிறார்கள். இன்னக மை வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதர்தான். கது ஹலத் மின் கப்லிஹி ருசுல், இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா நபிமார்களும் மரணித்திருக்கிறார்கள் அப்படின்னு இந்த வசனத்தை ஓதியவுடன் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமைதியானார்கள். கேட்டுட்டு சொன்னாங்க, இப்படி ஒரு வசனம் இருப்பதை நீங்கள் ஓதியதற்கு பிறகுதான் எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. அப்ப அவ்வளவு கோபக்காரராக இருந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை அந்த ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கைக்காக வேண்டி போவாங்க. அந்த அதாவது அன்னைக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறதனுடைய நோக்கம் என்னன்னா, ஹஜ் செய்வதற்காக வேண்டி முஸ்லிம்களை அழைத்து கொண்டு பெருமானார் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போவாங்க. ஹுதைபியா என்ற இடத்துல காஃபிர்களால் தடுக்கப்படுவார்கள். அப்போதுதான் உடன்படிக்கை ஏற்படும். இந்த வருஷம் நீங்க ஹஜ் செய்யக்கூடாது, அடுத்த வரக்கூடிய வருடத்துல தான் நீங்க ஹஜ் செய்யறதுக்காக வேண்டி வரணும். அதே மாதிரி நீங்கள் வருகிற போது உங்களுடைய வாள்களை எதுவுமே நீங்க எடுத்துட்டு வரக்கூடாது போன்ற முஸ்லிம்களுக்கு எதிரான பல உடன்படிக்கைகள் அதிலே இடம்பெற்றிருந்தது. அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையெழுத்திட்டார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப கோவப்பட்டாங்க. நாயகமே, ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன்னா நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும், நம்ம காபத்துல்லாவை தபாப் செய்யறதுக்காக வேண்டி நம்ம போகணும்னு சொல்லி தானே நீங்களை கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவப்பட்டாங்க. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது அல்லாஹ்வினுடைய உத்தரவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போய் தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவிக்கிறார்கள். எப்படி நம்ம இப்படி சைன் பண்ணிருக்க கூடாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம் அடிபணிந்து போயிருக்கிறோமே அப்படின்னு கொஞ்சலிக்கின்ற போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன பதிலை நாயகம் சொன்னார்களோ அதே பதிலை தான் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொன்னார்கள். அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபத்ஹ் என்கிற சூறாவிலே உங்களுக்கு ஃபத்ஹே மக்கா, உங்களுக்கு மக்கா வெற்றி கொள்ளப்படும் அப்படின்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்கியதற்கு பிறகுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிம்மதி அடைகிறாங்க. அது மட்டுமல்லாது உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட ஒரு கராமத்தை உடையவர்கள், ஆற்றலுடையவர்கள் என்பதற்கு ஒரு வரலாற்றிலே சொல்வார்கள். ஒரு தடவை மக்களுக்கு சரியான பஞ்சகாலம், மழை எதுவுமே பொழியவில்லை. அந்த சமயத்தில் மக்கள் எல்லோரும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, இரண்டு ரக்காத்துக்களை தொழுதார்கள். தன்னுடைய மலை தொழுகையினுடைய அடிப்படையில் தன்னுடைய மேலே போட்டிருந்த அந்த மேலங்கியை திருப்புறாங்க. திருப்பியவுடன் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னா நஸ்தக்ஃபிருக வ நஸ்கீக, யா அல்லாஹ் நாங்கள் உன்னிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்கிறோம், அதே போல் உன்னிடத்திலே மழையை தேடுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னவுடன் வானத்திலிருந்து சத்தம் வந்தது, அத்தாக்கல் கௌசு அபல் ஹப்ஸ், மலை உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு வானத்திலிருந்து சத்தம் வருகிறது. அது மட்டுமல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு சிறப்புக்குரியவர்கள் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் என்னை பார்த்தாரோ அவர் சொர்க்கவாசி. ஒரு சஹாபி அப்படின்றதுக்கு வரைவிலக்கணம் சொல்கிற போது நாயகத்தை உண்மை ஈமானோடு பார்த்து உண்மை ஈமானோடு அவர் மரணித்திருக்க வேண்டும், அவர்தான் உண்மையான சஹாபி. இடையில மதம் மாறி இருந்தாலோ அல்லது அவர் காஃபிராக மாறி இருந்தாலோ அல்லது காஃபிரான நிலையிலே நாயகத்தை பார்த்திருந்தாலோ அவர் சஹாபி என்கிற பட்டத்தை அடைய மாட்டார். எவ்வளவுதான் பெரிய இறைநேசர்கள் வந்தாலும் சரி. சொல்வாங்க, அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு என்கிற மிகப்பெரிய இறைநேசர் கடைசியாக பெருமானாரை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபி இருக்காங்கன்னா, அந்த சஹாபியின் ஒரு குதிரையில பயணிக்கிறாங்கன்னா அந்த சஹாபியினுடைய குதிரையினுடைய கால் தூசிக்கு கூட நான் ஈடு கிடையாது அப்படின்னாங்க. நான் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை இறைநேசர்களும் சஹாபியாக ஆக முடியாது. கனவிலே பெருமானாரை பல தடவை பார்த்திருக்கலாம், ஆனால் ஒரு சஹாபியினுடைய அந்தஸ்தை யாராலும் அடைந்து விட முடியாது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சப்ப அஸ்ஹாபி, யார் என்னுடைய தோழர்களை திட்டுகிறீர்களோ ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹி வ மலாயிகத்திஹி வன்னாஸி அஜ்மஈன், அவர் மீது அல்லாஹ்வினுடைய சாபமும் உலக மக்களுடைய சாபமும் மலக்குமார்களினுடைய சாபமும் உண்டாகட்டும் அப்படின்னாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சாதாரண நபர் கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு கனவு பார்க்குறாங்க. என்னுடைய கனவிலே நாயகமே என்னுடைய மடியில்
3 நட்சத்திரங்கள் வந்து விழுவதை நான் கண்டேன் அப்படின்னாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உன்னுடைய அறையிலே 3 கண்ணியத்திற்குரிய இந்த உலகத்திலேயே சிறப்புக்குரியவர்கள் உன்னுடைய அறையில் தான் தஃபன் செய்யப்படுவார்கள் அப்படின்னாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்யப்பட்டார்கள். அதை தொடர்ந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபஜ்ர் தொழுகை தொழுது வச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி தொழுகின்ற போது ஒரு யூதனினால் முதுகிலே குத்தப்படுகிறார்கள், ஷஹீதாகிறார்கள். அப்போது கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்னை குத்தியது முஸ்லிமா அல்லது காஃபிரான்னு கேட்டாங்க. காஃபிர் தான், யஹூதி தான் என்று சொல்லப்பட்டதும் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா முஸ்லிம்கள் வழி தவறி போய்விடக் கூடாது என்பதில் மிக முக்கியமாக கவனம் செலுத்தக்கூடியவராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியிருந்தார்கள். அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப தூங்கவே மாட்டாங்களாம். ஒரு நாள் கேட்கப்பட்டது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, ஏன் நீங்க தூங்கவே மாட்டீங்க? அப்ப சொன்னாங்கடா, நிம்து, நான் பகலிலே தூங்கினால் மக்களுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்ற முடியாது, இரவிலே தூங்கினால் இறைவனுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்ற முடியாது. நம்மள எத்தனை பேர் அல்லாஹ்வினுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றுகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஜும்மாவினுடைய தினம். அல்லாஹ் சொல்கிறான், இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ்வினுடைய அழைப்பு பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லா வதருல் பை', வியாபாரத்தை விட்டுட்டு நேரடியாக தொழுகைக்கு வாருங்கள். அதனுடைய சிறப்பையும் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. முதல்ல யார் பள்ளிக்கு வருகிறீர்களோ அவருக்கு ஒட்டகத்தை சதக்கா கொடுத்த நன்மை கிடைக்கிறது. அடுத்து யார் பள்ளிக்கு வருகிறீர்களோ அவருக்கு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கிறது. அதே போல அதற்கடுத்து யார் வருகிறீர்களோ இப்படி வரிசையாக கடைசியாக வருபவருக்கு முட்டையை சதக்கா கொடுத்த நன்மை கிடைக்கிறது என்பதாகவெல்லாம் ஹதீஸிலே வந்திருக்கிறது. ஆக வரக்கூடியவர்கள் அல்லாஹ்வினுடைய கடமைக்காக தொழுவதும் அல்லாஹ்வை ஆசை கொண்டு அல்லாஹ்வினுடைய பள்ளிக்கு நாம் வருவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. எந்த ஒரு மனிதர் ஒரு தொழுகைக்கும் அடுத்த தொழுகைக்கும் மத்தியில் காத்திருக்கிறார்களோ அவருக்கு அர்ஷினுடைய நிழல் கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே இனி வரக்கூடிய வாரங்களில் நாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை பேணுபவர்களாகவும் ஐவேளை தொழுகைகளை சரியான முறையிலே கடைபிடிப்பவர்களாகவும் ஜும்மாவினுடைய பாங்கு சத்தம் கேட்பதற்கு முன்னால் பள்ளியிலே அமர்ந்திருப்பவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.